கையில இருக்காது. நல்லா இருக்கு. கீரை கையில எல்லாம் இல்ல. செல்லு கீழே போட்டு விட்டா பெரிய பயம். அது மட்டும் பத்திரமா வச்சுக்கோ. அதான் ரன்னிங்லேயே இது பண்றாங்க பத்தியா? பயங்கரமே நல்லா இருக்கு பத்தியா. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு பத்தியா. ஃபீலு ஜெகதீஷ் ஏன்டா கத்துத, ஏன் கத்துத? ஓ நல்லா தான் இருக்குண்ணா. ஒரு பயதான் செம்மையா இருக்குவா. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஓய் வந்ததுக்கு தான்டா ஒருத்து. ஹாய் மணிக்கு மாறினேன். ஹாய். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் செல்லு கீழே போட்டோம்னு சின்ன பயம் இருக்கு. காரணம் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சா, அதனால இப்போ ஸ்லோ வந்துட்டியா. என்னாச்சு? ஓ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா. இதான் டேம்ங்க. கேரளால இது நல்ல பிளேஸ். ஆலப்புழா டேம். ஆலப்புழாவா மணப்புழா டேம் கரெக்டாக. மலப்புழா டேம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம இந்த எந்த ஜங்ஷன்லேயும் இறக்கி விட்டுருந்த என்ன ஜங்ஷன் இறக்கி விட்டு வந்திருந்த பாலக்காடு ஜங்ஷன்லேயும் கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டரோ 4 கிலோமீட்டரோ தான். ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸோட வர்றது நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இது மட்டும் இல்லாமல் போட்டிங் ஏன்டா கத்தாத செம்ம எக்ஸ்பிளையரான ஒன்று. செம்ம பிளேஸ். கீழே ஹைட்ல போகுதுடி. ரொம்ப முக்கியம்டி. செம பிளேஸ்ங்க. மேலே இருந்து கீழே பார்க்குறது நல்ல வியூ பாயிண்ட், நல்லா அருமையா இருக்கு. இப்போ பாரு நான் உனக்கு அழகா காமிக்கிறேன் பாரு. இந்த இடத்துல தண்ணிக்குள்ளலாம் போகும்போது செம பிளேஸ். இதுவே இடத்த வாழ்நாள ஒரு மட்டமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. இதை மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப இதாக தான் இருக்கும். செம்ம பிளேஸுங்க. செம்ம பிளேஸாக உள்ளது. கட்டாட கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம். நிக்க முடியல. ஏய் என்ன வண்டி அடிச்சு ஓட்டேன். இல்ல என்ன அங்கேயே இறக்கி கூட்டு வந்துவாங்களோ, அங்கே இறக்கி விட்டுறாங்களோ. இறக்கலாம் அப்படியே போய் சுற்றி அப்படியே வந்துடும். ஓ செம நல்லா இருக்கலாம். கீழே பார்த்தாலும் பயமாவெல்லாம் இல்லை. செம்மையா இருக்குப்பா. இல்லை ஷார்ட்ஸுக்கு மட்டும் ஒரு வீடியோடா. அப்படியே இந்த ஷார்ட்ஸு இந்த ஸ்டோரி போடுறதுக்கு உன் மொபைலில் ஒரு வீடியோ மட்டும். என்ன இதில் வீடியோ மட்டும் நார்மலாக எப்படி வச்சு நீ இப்படி கையில் வச்சு வீடியோ பேசியிருக்கலா, அதே மாதிரி வீடியோ வேணும். மணிக்குமார் தேயில போகும்போது கொஞ்சம் அள்ளு விட்டுருக்கோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இப்போ ஒரு பழகி இருக்கும். ஆனால் இது எந்த அளவுக்கு நான் ஜாலியாக அழகாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக போங்க. ஆமாம் தலை சுத்தவங்கள சில பேருக்கு உயரமான இடத்துல தலை சுத்தம். போட்டிங்கு ஆள் எடுக்க ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் நமக்கு போதுமையான டைம் இல்லாதனால நாங்கள் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. போட்டிங் மட்டும் எங்களால் போக முடியாமல் போகுது. சரி நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக போட்டிங் போய் நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நிறுத்திட்டாங்க. ஓய் செம நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அண்ணாடா விட்டுருண்ணா. அண்ணா ஒன்றும் இல்லைடா, உன்னை பைக்கில் கூப்பிட்டு போவாங்கடா.
ஐயோ எங்க அம்மா எங்க இருக்காங்களோ? ஏமா என்னை காப்பாத்துமா. ஏன்டா எங்க அம்மா என்னை விட்டுட்டு போனாங்களோ தெரியலையே. இங்க பாருங்க போட்டிங் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. எல்லாம் வராங்க பத்தியா. மணிக்குமார் முன்னாடி போறாரு பாரு தனியா. எங்கே செல்லும் பாலின்னு ஒரு ஆள் போயிட்டு இருக்காரு. செம்ம லொக்கேஷனுங்க. இங்கேதான்ப்பா போட்ல கூட்டு போறாங்க. செல்லு கிலோ கொட்டுறத பார்த்துக்கோ. போனுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். இறங்கிடுவேன், குளிச்சிருவேன். வாய் கலராத. ஹாய் பாப்பா. வீடியோ எடுத்தேன். அழகா கியூட்டா அந்த பாப்பா ஹாய் காட்டு பத்தியா. இங்கே பாரு, இதுல நின்று போட்டோ எடுத்தான். இடம் தெரியுதா? இல்லை ஏன் பார்க்குறேன். கால் தான் தெரியுது. இந்த தண்ணி இதுலேருந்து வருது. இங்கெல்லாம் கிடந்து நடந்த இந்த குரங்கு பாரு, குரங்குலாம் இருக்குல்ல எங்க அந்த என் ஃப்ரெண்டு ஓடுதான் என் சகல என் குரங்கு. ஓய் தண்ணி. கூட்டம் வந்ததுல இது ஒன்று தான்டா வருது. நான் அதான் சொன்னேன், இதில் போங்க மாதிரி போட்டில் கூட போடலாம். ஆனால் இது ப்ரைஸு ஒரு ஆளுக்கு 71 ரூபா என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னா நல்லா தான் இருக்கு. என்ன ஜங்ஷன் சொன்னா ஜங்ஷன் பேர் தான் மறந்துகிட்டே இருக்கு. பாலக்காடு ஜங்ஷன்ல எது கரெக்டாக மணப்புலா டேமா? மலப்புலாவா? மலப்புலா டேம் கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமா அங்கேருந்து. கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே பஸ் நிற்கும். அதுலேருந்து இங்கே மலப்புலாக்கு டிக்கெட் 13 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் ஏறி வந்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் கிடைக்கும். கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டரோ சம்திங் தான் விழுது. வரலாம், ஒருத்தான இடம். ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்தியா? இல்லை மேலே நீ அங்கே போனோன்னே கட் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுத்து ஷார்ட்ஸுக்கு எனக்கு யூடியூப் ஃபுல் வீடியோ வரும். ரிட்டர்ன் ஆகும். ஏமா அமைதியா இருக்க? பயம் அதை கொடுத்தது யாரு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க நீ இன்னைக்கு? சொல்லு என்னாச்சு? செல்லு கீழே போட்டுறதுல சிக்கன் பிடிச்சிக்கோ. எனக்கே வீடியோ எடுக்க பயமாக தான் இருக்கு. அங்கே பாரு, அந்த இதில் போய் திரும்பி வரும். நல்லா தெரியுது இல்லை? அதில் கொட்டால இது திரும்பி ரிட்டன் அதே இடத்துல வந்து இறக்கி விட்டுருவாங்க. இந்த இடத்துல போய் அப்படியே அண்ணா விட்டுருந்தா. சரி மணிக்குமார் நீங்க கூப்பிடுறாரு. ஏறு. தலை கில்ல படுறா. குட்டி பாப்பா கூட தைரியமா உட்காந்துக்க வந்தியா? நீ இருக்கிய அப்பா. என்ன வேலு சிங்கத்தை பாரு, தலையை படுறான். என் தலையை அழகப்பார், உடையப்பார், நடையப்பார். சும்மா நினைச்சியா சிங்கத்தை? ரொட்டேஷன் ஆகுதுடா. 50 கிலோமீட்டர் போகணுமே. 1264 மீட்டர். இப்படி போகும்போது மட்டும் தான் பயமா இருந்துச்சு. இதுல போகும்போது மட்டும் லைட்டா பயம் இருந்துச்சு. இப்பவும் பயம் தெரியல பத்தியா, பழகிருச்சு. வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். வெளியே வச்சு வீடியோ எடுக்கணும். செல்லு மிஸ் ஆயிடுச்சுன்னா இதான் மடி வச்சா ஓரளவு பிடிக்க ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் போயிடும். நான் இப்படியே எடுத்துக்கிறேன். ஒண்ணு தேவையில்ல. யூடியூப் பண்ணா எங்க டைரக்ஷன்ல வச்சு எடுப்பாங்க கேமராவை.
இல்லை அவங்களுக்கு போனால் ஒன்றும் இல்லை இடத்துல வாங்கிப்பாங்க. நம்மகிட்ட வாங்குறதுக்கு இந்த வருமானம் வரல. வருமானம் வந்துச்சுன்னா இங்கே நான் ட்ரோனை விட்டு பறக்கனா விட்டு எடுத்துகிட்டு வருவேன். நீ தைரியமான ஆளு, நான் அப்படியா? ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒன்றும் கிடையாதுப்பா. தட 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 தட. ஏய் தட 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 தடா. ஏய் சக 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 சக. அண்ணா கொஞ்சம் ஆடிக்கிட்டே போகுது தெரியுதா? என்ன கால் பண்றாரு தெரியல, என்னன்னு கேளு. அட்டன் பண்ணு. சொல்ல உங்களையா? இந்த எடுக்கிறேன். சரி மணிக்குமார், நான் அப்படியே ஒரு போட்டோ எடுக்கணும். அப்படியே எனக்கு ஒரு வீடியோ எடுத்து வந்தா நல்லா இருக்கும். உனக்கு வீடியோவா? பாத்துல வேணா, ரிஸ்கான விஷயம். செல்லு போயிரும் இல்லையா? அதான் சொல்றேன், வேணாங்கிறேன், கேள்ல. தெரியுமானே தெரியல. வரல, வரமாட்டேன். இல்ல அக்கா ஜாலியா வச்சிருக்காங்க. அந்த பாப்பா ஒரு பைத்துல உட்காந்து இருக்கிறத. ஆனா நம்மளும் சின்ன வயசுல அழுவோம் அந்த பண்ணு, அந்த பாப்பா வச்சு தைரியம் உட்காந்து இருக்கிறத. பாடி இதெல்லாம் ஒரு மெமரி பண்ணல. பாப்பா அப்படி பார்க்காதம்மா, நிம்மதியா உட்காரு. வீடியோல வந்து எல்லாம் கட் பண்ண அப்படியே போட்டுருவேன். தம்முன்றதுக்கு செம்ம ஜாலியா. ஏமா என்னாச்சு? அத்தா இதுதானே ஹைட்டா இருக்கு. ஏய் இது அதோட உயரமா இருந்துச்சியா? ரோலி முடிஞ்சது. கண்டிப்பா நாளைக்கு 2 உனக்கு சாலை கொடுத்துருக்கோம், எனக்கு நாளைக்கு வந்து பாடி அனுப்பி விட்டுருவாங்க. வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க, வேற அதான் பண்ண. ஆயக்கதுப்பா 100 வருஷம் 10 பிள்ளைகளோட 100 வருஷம் வாழணும் பாரு நானு. அப்படியா? நீ கால் நடந்து சொன்னியா அவகிட்ட? சொன்னேன். போட்டு நம்மளே மிதிச்சு போலாம் போல. ஆமா இருக்கு, நான் தான் சொன்னல நம்ம மிதிச்சு போற போட்டு இருக்குன்னு. அதுதான் 170 ரூபா. அவங்களே கூட்டு போவாங்க. எப்படி கப்பல் மாதிரி வருது. இதான் சூப்பரா இருக்கும். இங்க பாரு ஜெயதீஷ், எப்படி கூட்டு போறாங்க பத்தியா? போயிட்டு நிறுத்தாங்க மோட்டர்ல. சின்ன பசங்க கூட தைரியமா இருக்கு, எரும மாடுமே இருக்கு. நமக்கு தான் லைட்டா கொஞ்சம் பையன் தெரிகிறது. எனக்குலாம் வந்து அடிக்காத சத்தியமா. எனக்கு அங்கிருந்து இறங்கும்போது மட்டும்தான் பயம். எனக்கு இறங்கும் போது பையன் இருந்துச்சா? இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி தொண்டை தவுது. நம்மளோட பையன்னு சொல்ல முடியல, ஒரு மாதிரி ஹைட்டுக்கும் இதுக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க. அள்ளு விட்டே இருக்கான். அள்ளு விடுறது இல்ல, பையன் தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஒரு மாதிரி எப்படி இருக்கு சொல்லவா, இந்த தடுமை பிடிச்சிருந்து நல்லா காய்ச்சி அடிச்சு ரிலீவ் ஆன அப்படி இருக்கும். அப்படி இருக்கு. அதனால அதுல இறங்க ஒரு மாதிரி கிருன்னு பிடிச்சிது. இந்த அடிவயிறு ஒரு மாதிரி அது செம ஃபீலாக தான் இருந்துச்சு. பயம் ஒன்றுலாம் இல்லை, சீரியஸா. கமாண்ட்ல சொல்லுவாங்க, நான் எப்படி சமாளிக்குது பாத்தியா அப்படின்னு. அப்பா பயிர்ல தாத்தா மடியில உட்காந்துக்கோமா. தப்பிக்கா நல்லா இருக்கு மாதிரி. இதுல வராம போயிருந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்தே ஆனா போட்டிங் மட்டும் போயிருந்தோம் நல்லா இருந்தது. மற்ற எல்லாமே சுத்திட்டோம், போட்டு மட்டும் தான். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ போன வீடியோவில் பார்ப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறேன். பார்க்குறதும் பார்க்காத ரொம்ப முக்கியம்.
அது டைமா போகுது, அவங்களும் போயிட்டு போகுது. நான் பயப்படலையே, அப்படியாண்டா கண்ணு கலங்குது. பையன் இல்லல, சீரியஸா உடம்பு சரியில்லை, தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. இவ்வளவு ஏன் சாப்பிடல? ஏன்டி போல அட்டைக்கு வாசி அமைதியா இருங்க பாரு. யூடியூப்ல போட்டோ எடுத்து போட்டுற பேரெல்லாம் லீக் ஆயிரும் பாத்துக்க. நான் கட்லாம் பண்ண மாட்டேன், ஓப்பன் சொல்லிட்டேன், எதுவுமே கட் பண்ண மாட்டேன், அப்படியே போட போறேன் பாத்துக்கா. அவன் சேஃப்டி தான் நான் சொல்றேன், எனக்கு தெரியாது. பார்த்தோம் வந்துடலாம். குளிக்கிற ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா தண்ணி வந்தால் சூப்பராக இருக்கும் தெரியுமா, தண்ணியெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை கொஞ்சம் தூரம் முடிய போகுதுல, இன்னும் 2 போமா, இன்னும் 2 போமா. நீ வச்சிருக்கல கூட்டு போயேன், நல்லா இருக்குப்பா. இது அதான் போட்டிங் மட்டும் பண்ண நல்லா இருந்துடும். போட்டோ மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுக்கல. நான் என் பசங்களோட வந்து வச்சுக்கேன், நான் எனக்கு வீடியோ எடுத்து வந்துடுவானுங்க, ஃபோட்டோ எடுத்து வந்துடுவானுங்க, எல்லாம் எடுத்து வந்துடுவானுங்க. ஒன்றா மாதிரிலாம் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டானுங்க. சீரியஸா அதான் நம்ம பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு நான் உங்க கூட வர்றதுக்கு நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பட மாட்டேங்க. அவனுக்குன்னு அப்படி கிடையாது. எங்கே போனாலும் வா போவோம், கால் வலிக்குன்னு சொல்ல மாட்டானுங்க, எதுவும் சொல்ல மாட்டான். அவனுங்க மாப்பிள்ளைக்கு நமக்கே டப்பு கொடுப்பானுங்க. நமக்கு முடியாமல் உட்காந்தா கூட விட மாட்டானுங்க. எங்கே உட்கார்றத வயசாகி போச்சு வான்னு கரகம் எடுத்து விடுவான். அவனுங்க பிள்ளைய நீங்களும் இருக்கீங்களே வேற 60 வயசு ஆன மாதிரி. கால் வலிக்குது ஓகே தான், ஆனால் உட்காந்தா ஒரு 2 மணி நேரம் உட்காரைக்கும். ஓகே ஃபஸ்ட்டு வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ ஒழுங்காக கரெக்டாக யாராவது ஃபோட்டோ எடுத்துக்கும், அது இல்லை. ஒழுங்கான எக்ஸ்ப்ளோர் இன்னும் பண்ணலை. நம்ம டீமோட ஒரு நாள் வரும் பைக்கில் தான். இதெல்லாம் பார்த்தானுங்கன்னு வச்சுக்கீங்க, கண்டிப்பாக நம்ம பசங்க போகலாம் குடிச்சுட்டு பிளான் பண்ணி போயிடுவானுங்க. ஆனால் அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்னா, அது வெளியே போயிட்டு உள்ளோடி வர வேண்டியதாக இருக்குது பற்றியா. உள்ளோடி என்ட்ரன்ஸ் இது மிக்ஸ் போட்டு மக்கள் உள்ளே சுற்றுற மாதிரி இருந்தால் நல்லா இருந்துருவாங்க. செம்மையாக இருக்கும். அது எதுவுமே எல்லாமே அப்படி பண்ணிட்டாங்க. சிலவங்க இப்படியே சுற்றி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சிலவங்க இங்கே உள்ள எடுத்து போங்க அப்படின்னு இருந்துருவாங்க வெளியே. இறங்க சொல்லுவாங்களா? ஆமாம் சரி, வீடியோ கூட முடிச்சுக்கிறேன். பாய்ங்க, சாரி பாய் டாட்டா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. பாய்.